விஜய் பாரு வேஸ்டாரு விஜயனு பேர் ஆமியா விஜய் விஜய் பெற்ற தந்தையோ காத்திப்ப மகாமுனிவர் நாங்களும் தேவர்கள் அப்படி இருந்தாலும் வீட்டு வந்த காரணம் அப்படி சொல்லு புறப்படு போலாம் திருப்பி வருமா வராதான்னு என்ன நிச்சயம்? அப்படி நான் உங்களுக்கு ஒவ்வொரு திரவியம் தந்ததாக இருந்தால் எப்பொழுது எனக்கு தருவீர்கள்? அதற்கு என்ன சாட்சி? பணம் கொடுக்க முடியாது. நான் உனக்கு பத்திரம் எழுதி கொடுக்கிறேன். இதுக்கு சாட்சியாக உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நீ கையெழுத்து போட்டு இதோ கொண்டாடப்பட்ட சிவன், படைக்கப்பட்ட பிரம்மன், இவர்கள்லாம் இந்த பத்திரத்துல உனக்கு சாட்சிகள் போடுவாங்க. எழுதியாச்சுங்க. எப்படிங்க மாமன் திருமணத்திற்காக என்னிடத்துல கடனாக அதனால சீனிவாசா எடுத்து போடுங்க. அதாவது பேர் பண்ணா இதோ
கலியுக புருஷன் ஸ்ரீனிவாச பெருமானுக்காக திருமணத்துக்காக குபேரனிடம் ஏராளமான பொண்ணும் பொருள் இருக்கிறல்லவா, திருமண செலவுக்காக உன்னிடம் பொண்ணும் பொருளை பெற்று வந்திருக்கின்றோம். குபேரனை தேவர்களை நம்பி தாராளமாக பொண்ணும் பொருள் தரலாம். பேச்சுகளா கிடையாதுங்க, கையெழுத்து போட்டவனு. என்ன ஆதாரம்? சீனிவாசன் நம்பி எப்படி நான் பொண்ணு பொருள் தருவது? என்ன ஆதாரம் கேட்கிறாயா? உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? அப்படியா? இவ்வளவு நிறைய பத்திரத்தை தயார்படுத்த அதாவது சீனிவாசன் திருக்கல்யாணத்துக்காக குபேரன் பொண்ணும் பொருள் தருவதற்காக சாட்சியாக நானே முன்னிருக்கின்றேன். இப்படிக்கு சிவபெருமான். கேளும் சபையோர்களே, இது கவனிக்க வேண்டிய விஷயம். என்னடா சீனிவாச கல்யாணம் அப்படின்னா, இது சீனிவாச கல்யாணம். குபேரன்கிட்ட ஏன் சீனிவாச பெருமாள் கடப்பட்டார் அப்படின்னா, மும்மூர்த்தி தேவர்கள்ல யாரு பெறுவீங்க அப்படின்னு பிறகுபடியாகப்பட்டவன் பிரம்மனை பார்க்க போனாரு. பிரம்மன் சரஸ்வதியோட இருந்தாரு, பிறகுபடிக்கு பிடிக்கல. ஈசனை பார்க்க போனாரு கைலகிரி, ஈசனும் பார்வதியோட உல்லாசமா இருந்தாரு, பிறகுபடி கடவுளே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு பிடிக்கல. உடனே பகவானை பார்க்க போனாரு, பகவானா லட்சுமியோட பஞ்சனையில் இருந்தாரு, பிறகுபடிக்கு கோவம் வந்துருச்சு, எட்டி மார்பலை உதைத்தாரு. முழு அகமா கடவுளுக்கு அப்படின்னு. உடனே சுவாமி, என் நெஞ்சே இவ்வளவு வலிக்குத, உங்களுடைய பாதை எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொன்னாரு பகவான். ஆதிலட்சுமிக்கு கோவம் வந்துருச்சு. சாதாரணப்பட்ட ஒரு முனிவை நாம ஒரு கடவுள் காலால எட்டி நெஞ்சில உதைக்கிறதா? சாமி, அவன் உங்களை உதைக்கல, உன்னுடைய இடபாகத்தில் இருக்கிறவள் ஆதிலட்சுமி, அவன் என்னத்தான் உதைச்சிருக்கிறான். நீ அவனை தட்டி கேட்கல, இனிமே உனக்கு எனக்கு சுத்தப்படாது. நான் உன்னுடைய இடபாகத்தை பிரிந்து நான் பிரிகிறேன் அப்படின்னு லட்சுமி பூலோகம் வந்துட்டா. லட்சுமி பூலோகம் வந்ததும் தேவலோகத்துல லட்சுமி கலாச்சாரம் இல்ல. உடனே இந்த லட்சுமி ஆதிலட்சுமி இல்லாத இந்த உலகத்துல நாமளும் இருக்க கூடாது அப்படின்னு பகவானும் பூலோகத்துல சீனிவாசனா பிறக்கிறாரு. ஏண்டா சங்குத்துமாக அந்த பொண்ணும் பொருள் லட்சுமியோட பறி போய் விட்டது அப்படின்னு அவர் உடனே அந்த ஆகாசராஜனுடைய மகளுக்கும் பத்மாவதிக்கும் காதல் வளர்த்து பகவானே போய் குறி சொல்றாரு. தன்னுடைய தந்தையார் இடத்துல சொல்ல இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்துட்டாங்க. இந்த கல்யாண செலவுக்கு காசு என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் போது நாதராஜர் சொல்றாரு, கவலைப்படாத, அழகாபுரி மட்டத்தை ஆளக்கூடிய குபேர இடத்துல எண்ணற்ற பொருள் திறமைகள் இருக்குது, அவங்கிட்ட போய் கேட்டா நீ கொடுப்பாரு அப்படின்னா. குபேரர் சொன்னாரு, பணம் கொடுக்கறேன், இந்த பணத்தை நீ எப்ப கொடுப்ப அப்படின்னாரு. சாமி, சில காலத்துல உங்க கடனை கட்டிடுவேன் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இது பிரம்மனும் ஈசனும் சாட்சி கையெழுத்து போடணும், எனக்கு வட்டி தான் கொடுக்கணும், இந்த கலியுகம் முடியும் வரை எனக்கு முதல்ல தேவையில்ல, இன்னும் வட்டி தான் கட்டணும், முதலுக்கு ஏத்த வட்டி மட்டும் அப்படியே ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கும் கோடி கோடியா பொன்பொரு திறமைகள் இருந்தாலும் குபேரனுக்கு இன்னும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறாரு பகவான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்போ சாட்சி கையெழுத்து இப்ப லட்சுமியே இடபாகத்தில் இருக்கும் பொழுது குபேரனுடைய கடனை ஏன் கட்ட முடியாது? லட்சுமி பார்த்து கை நீட்டினா ஒரு மலை பெறுவது போல திறமைகள் உண்டாகும், குபேரனுடைய கடன் கட்டலாம். ஆனா அன்னைக்கு ஒப்பந்த பத்திரம் அப்படி, இந்த கலியுகம் முடிவு வரை நீ வட்டி தான் கொடுக்கணும், எனக்கு முதல்ல தேவையில்ல அப்படின்ட்டாரு. அதனாலதான் இந்த கலியுகம் முடிய வரையுமே அந்த வட்டி இன்னும் கட்டிட்டே தான், முதல்ல கட்ட முடியாது. கேளும் சபையோர்களே, இப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான சரித்திரம் கண்ணுற்று பார்ப்போரு காது கொடுத்து கேட்பரும். இப்ப சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம்.
சீனிவாச பெருமாள் கல்யாணம் வெங்கடாஜலபதி கல்யாணங்கிறது வேற. அது துலக்க பண்ண சரி எடுத்து கல்யாணம் பண்றது அது வெங்கடாஜலபதி கல்யாணம். இது சீனிவாச பெருமாள் கல்யாணம். திருப்பதி சீனிவாச பெருமாள் கல்யாணம் அப்படி என்பது இது ஒரு புண்ணியமான சரித்திரத்தை அரங்கேற்றம் செய்த இந்த பச்சியம்மன் நாடக சபா. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம மூர்த்தி மாமா, இன்னும் ஆலாங்காடு மாது மாமா, இன்னும் நம்ம மூலப்பாதை விஜயன் அவர்களும் இந்த விடாமுயற்சியாக இந்த நாடகருடைய நடிகருடைய உதவியாலையும் ஒரு நாடக நடிகர் காசு இல்லாம இந்த அம்மனுக்காக வந்து வர்றாங்கன்னா இந்த பச்சியம்மனுடைய அனுகிரகம் அவங்க வாழ்வையில ஒரு நல்லது நடக்குது. என்ன எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த பச்சியம்மை நல்லதான் செய்தாரு. இந்த நிறைந்த அம்மாவாசையில எல்லா அருளும் பெற்று இந்த பச்சியம்மனுடைய கடைக்கு தாரி பற்றி குடும்பத்துள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி தன்னம் தாரியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு எலுமிச்சங்கனிக்கு எதிரடி இல்லாம சென்றடமெல்லாம் சிறப்பு வாங்கி ஏர்போல பக்கமெல்லாம் போர்போராக விளைந்து தன்னம் தாரியத்தோடு நீண்ட ஆயுளோடு சுகசிவியாய் வாழ வேண்டும் என ஆண்டவன்